மாளிகைப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, வேலவனே விநாயகப் பெருமானே. கருப்பசாமி, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 20 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் அனைவரும் வந்திறங்கி எனக்குள் இருக்க வேண்டும். கருப்பசாமி, உன் திருவடிகளை சரணம் கூட்டி அழைக்கிறேன். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருப்பூர். இல்லாமல் கடன்பட்டு மனவேதனை அடைந்த கணவன் மனைவி. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர. வாங்கப்பா, சொல்லுங்க. நீ ஏன்டா கால் விடணும்? உன் கால் சரியில்லையா மகனே? நீ கஷ்டப்படக்கூடாத, அது தப்புலா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வியாபார ஸ்தாபனத்தினுடைய அருகில் சாலை ஓரத்தில் ஒரு அம்மன் கோயிலும் பிள்ளையாரும் உண்டு. அதே போல 3.25 ஆண்டுகளாக பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு உயிரை இழப்பதா அல்லது பொருளை இழப்பதா என்கிற நிலையில வேதனைப்பட்டு என்னை நீங்க பார்க்க வந்திருக்க. இப்போ வருமானத்துக்குரிய வழியமும் இழந்தாச்சு. இதற்கு இடையில் ஒரு மனிதனால் பல அல்லல்கள், அவமானங்கள், மனவேதனைகள், நட்பு ரீதியாக உயிரே போய்விடுமோ என்ற குழப்பங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. உன் மனைக்கு கால் ஒன்று வா, நீ உட்கார். சேராத இடந்த நீலே சேரக்கூடாது. நல்லவர்களைப் போலவே நடித்து நயவஞ்சகம் பெற்று தூய மனதுக்கு துரோகத்தை எழுப்பி புகழோடு இருந்த உன்னை தலைகுனிய வைத்து மனவேதனையை உருவாக்கி அந்த ஆசையின் பகுதியிலேயே மிதக்க விட்டு அல்லல் படுகின்ற நேரத்தில் இப்பொழுது பல கடன்களை பற்றி வேதனை பெற்றிருக்கிறார். இதுல ஒரு பிள்ளை உன் சொல்லை மீறி நடக்கின்ற மனசும் வேதனையும் பெற்றிருக்கிறது. உண்மையா? அந்த மனதையும் சரியாக்கணும், இந்த கடனையும் தீர்க்கணும். கருப்பசாமி, இருக்கிற சொத்தை வித்து கொடுப்பதா அல்லது வேற வழியில எங்களுக்கு பணம் வருமா, அதுதான் எங்களுக்கு தேவை என்பது உன்னுடைய கருத்து. ஆனா உன்னுடைய மனமோ இயலாத ஒருவரை நம்பி யாரும் கடன் தரப்போவதில்லை. அடமான வைத்தால் திருப்புவது எப்படி என்ற கேள்வி வந்து அதை இழப்பதை விட இப்பொழுது இருப்பதை வித்து கடனை தீர்த்து மறுபடி இருக்கிற சிறிதளவு பணத்தை வைத்து குடியிருக்கிற இடத்தை தேடுவதே நலம் என்பது உன்னுடைய முடிவு. கால் ஒன்று. அதனால உன் கடனை அடைக்கிறதுக்கு அந்த சொத்தை கைமாத்தணுங்கிற நிலைமை இருக்கு. நீ பயப்படக்கூடாது. உனக்கு குடியிருக்க இடம் நான் தருவேன். கடத்தை தீர்த்து தரேன், நிம்மதியா வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகன், வயிறார சாப்பிட்டு போங்க. அதே திருப்பூர் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாக்கா? என்ன செய்யணும்? கால் ஒன்று வா. கட்டி கொடுத்துட்டிய? கட்டி கொடுத்தாச்சா? கால் ஒன்று வரலாம். உன் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போனேன். அவங்க வீட்டை கடந்து கொஞ்ச தூரம் போனோன்னு ஒரு சிவாலயம் வருது. அந்த ஆலயம் பக்கத்துல ஒரு அம்மன் பேராலயம் இருக்கு. ஆனா இப்போ அவளுடைய கிரகத்துப்படி 2.25 ஆண்டுகள் அவளுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியற்ற நிலையும், பிரிந்து போகுமோ என்ற ஒரு பயமும், நிறைய பொன்னையும் பொருளையும் பணத்தையும் இழந்துட்டு இங்கிருந்து போனா நமக்கு வாழ்க்கையில மரியாதை இருக்காது. ஒண்ணு நம்ம பொருள் வந்து சேரணும், அப்படி இல்லைன்னா இங்கேயே இருந்துதான் வாழணும், வேற வழி இல்லை என்ற ஒரு குழப்பமான நிலை அவ உள்ளத்துல இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றி தெளிவாக்கி தரணும். வேற என்ன வேணும்? அவளை நிம்மதியா வாழ வைக்கிறேன், இழக்காம காப்பாத்துறேன். ஆனந்தமா இரு மகளே. கருப்பசாமி, மகனை பற்றி கேட்க வந்தவங்க. மகன், ஆண் மகனை பற்றி கேட்க வந்தவங்க யாருப்பா?
எங்கே போய் விடும் எங்கடா இருக்கான் உன் பையன்? என்ன செய்தாங்க? கால் வந்துட்டு வா. யாரம்மா நீ? அப்படியா? அந்த அம்மா உங்க அம்மா மகன் தான் அந்த பையன். இது யாரு குட்டியா? கால் வந்துட்டு வா. என்ன படிக்கிறான்? கால் வந்துட்டு வா நீ. வாங்க உட்காருங்க. உட்கார முடியாதா? பயப்படுதியா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லையில நான் கற்பராயன் இருக்கனே. சரியா? என் தங்கை காளீஸ்வரி இருப்பாள. ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. நான் காத்துல பூ வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ம். கர்பசாமிக்கு உன் மகனை நல்லா படிக்க வைக்கணுமாடா. ஆனா அவனுடைய மனத்தை பார்த்தேன். வித்தியாசமான நட்புகளால அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய படிக்கக்கூடிய இடத்துல இருந்து அவன் மேல தவறான இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சிருக்காங்க. அதனால நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஹாஸ்டலை விட்டு வெளியே போடா நாயே அப்படின்னு இறப்பாளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவனை வர வைக்கவா படிக்க வைக்கவா? அவன் மேல தவறான இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சரியில்லை. கால் வந்துட்டு வா. பாட்டாலே புத்தி சொன்னார். அவனை நல்லா படிக்க வைக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா நல்லா படிக்க வச்சு தரேன். தொழில நஷ்டம் இல்லாம காப்பாத்துறேன். மீண்டும் ஸ்கூல்ல சேருவான். இந்தாங்க. புண்ணியம்மா. இந்தா டாக்டர். நல்லா இருங்க டாக்டர். கர்பசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன சொத்துன்னு? கால் வந்துட்டு வரலாம். நீங்க வாங்கப்ப. என்ன யாருக்கும் பணம் கொடுத்தீங்களா நீங்க? இன்னொரு தரம். மனம் படைத்தேன் உன்னை. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா ஒண்ணு வீட்டுக்குள்ள பழைய காலத்துக்கு முன்னால முன்னோர்கள் இறந்த ஒரு ஆன்மா ஒண்ணு வீட்டுக்குள்ள வருது. அதை வணங்கிக்கிடலாம். ஆனா இப்போ 2.25 ஆண்டுகளாக என்ன கருப்புசாமி பணம் வேணுமா இடம் வேணுமா இருக்கு? பணம் வேணுமா இடம் வேணுமா? கால் வந்துட்டு வா வாங்கிடுவோம். கருப்புசாமிக்கு அவன் மனத்தை நீதிக்கு பக்கம் வர வைத்து அந்த இடத்த நான் வாங்கி தரேன். உன்னை ஏமாத்தாம காப்பாத்துறேன்டா. இந்தா நல்லா இருப்பேன். வயிறு நிறைய சாப்பிட்டு போப்பா. புண்ணியம். அடுத்து தான் பெற்ற மகள் பெண் மகளை பற்றி கேட்க வந்தவங்க. எங்கம்மா இருக்கா உன் பிள்ளை? படிக்கிறாள? கால் வந்துட்டு வா. அப்படியா? ஏம்மா உனக்கு பேரம் பேத்தி வேணுமா? கால் வந்துட்டு. அதுவும் அந்த பிள்ளை வயிற்றுலயே வேணுமா? பக்கத்துல வா. என்ன பேர் வைப்ப? பேரன் தான் நீ வச்சிருவா. அவ விட மாட்டாளா? அவ புருத்தம் விட மாட்டானே. என்ன பண்றது? கர்பசாமிக்கு இந்தா வேலுமணின்னு பேர் வை. வெற்றி அடைவான். இந்தா அந்த பிள்ளையுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஆராய்ச்சி பண்ணிக்காங்க. ஒரு குறையும் வராது. நிம்மதியாரு மகளே. கொஞ்சம் பார்க்குறேன், பிறகு பார்க்குறேன். மனசில் வச்சுக்கா. வெளியே சொல்லாமல் வச்சுக்கோ. பிறந்த உட்காருங்க. முடியாதா? பக்கத்தில் நிற்கிறாம. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால சில பேர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் போராட்டங்கள் ஏற்பட்டது. அந்த போராட்டங்கள் வழக்குகள் போலீஸை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள். முருகா என்ன விஷயம்? வேலவனே இன்னொரு தினம் காலில் விடலாம். வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா. எப்பா உன் வீட்டில் வேல் எது இருக்கா? இருக்காரா? சரி கரெக்ட். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 ஆண்டுகளாக கிரக நிலைகள் சரின்னு பல பேர்
சோதிடங்களை எல்லாம் பார்த்த முன்னே உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அதனால என் பிள்ளைக்கு என்ன நிலை என்பது உன்னுடைய கேள்வி. என்ன வேணும் உனக்கு? என்ன படிச்சிருக்கிறார்? கால்ல விழுந்துட்டு வா. பூ அள்ளி கொடுக்க சொல்லியிருக்கு. பார்ப்போம் வா. கர்மசாமிக்கு இந்தா. அவனும் ஒரு வியாபார தொழிலை பார்ப்பான். வெற்றியாக்கி தரேன். உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான். யாராலையும் ஏமாற மாட்டான். இந்தாப்பா பணம் வச்சுதான் நல்லா இருப்பான். புரட்டாசியிலிருந்து தொடங்கிட்டான். கர்மசாமிக்கு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை திருப்பூருக்கு மீண்டும் இன்றைய உத்தரவு பெறவும் இருக்கு. கம்பிக்கு அந்த பக்கம் நிக்கணும். திருவண்ணாமலை திருப்பூர்லாம் போச்சு இருப்பா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழ கடலும் அமைந்த நிலையும் வாழும் என்றே வா. நான் ஒரு பாட்டு பிடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு அந்த பாட்டு. கணவன் மனைவி 2 பேர்களுக்குள்ள மன வருத்தமும் குழப்பமாகி இந்த வாழ்க்கையே ஏமுன்னு குழப்பமாகிட்டு இருக்காங்களாம். யாருப்பா அவங்க? கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. யார் இவர்? கால் வந்துட்டாங்க. உனக்கு திருவண்ணாமலை என்னதுன்னு அதாங்க. பின்னாடி இருக்கவங்க அமைதியா இருக்கீங்களா? இல்ல 1 மணி நேரம் பிரேக் விட்டுருவோம். வாங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? என்னமா வேணும்? உங்க கடன்களை நான் தீர்த்து தந்துருந்தேன். அதுக்காக செத்தா கடன் தீருமாடா? எழுதா குறைக்கு அழுதா தீருமா? புரியுதா? நித்த நித்தம் சுடுகாட்டு தரிசனம் நடக்கிறத மாதிரி மனத்துல உயிரை விட்டுட்டோம்னா யார் நம்மளை கேட்க போறா? நம்மளை காப்பவரும் இல்லை, யார் காக்கணுமோ அந்த பிள்ளைகளுக்கும் பலமும் இல்லை. இதனால எதுக்காக இருக்கணுங்கிற எண்ணம் உங்க 2 பேரும் உள்ளத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதுதான் நான் பாட்டு பாடினேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். கால் வந்துட்டாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. கொண்டாடா, அருமையான மாலையை கொண்டா, அருமையான மாலையை கொண்டா. உங்க வீட்டு பக்கம் போனேன், என் தங்கை மாரியை பார்த்தேன். மாரியம்மாள் இருக்காளா? பத்திரகாளியம்மை இருக்காளா? அங்காளம்மா இருக்காளா? இந்தா உனக்கு வாழ்க்கை தொடங்கும், பணம் பெருகும். இந்தா உன் கடனை தீர்க்கிறேன். எப்படியோ விதவிதமாக பணம் சேரும், வருமானம் கூடும்பா. இந்தா நல்லா இருக்கேங்க, ஆனந்தமா இரு மகளே, வயிறார சாப்பிட்டு போங்க. அதே திருவண்ணாமலை சாமி, உன் பேரை சொல்லி ஒரு உணவகத்தை வைத்திருக்கிறோம். என் பேரை வச்சு ஒரு உணவகம் வச்சிருக்காங்க. குடும்பத்தோட வந்திருக்காங்க. வாப்பா. என்ன தூங்குற பிள்ளைய கொண்டு வந்திருக்கு? உடல்நிலைக்கு ஆபத்து இல்லாம உன்னைய காப்பாத்தி கஷ்டப்படாம வாழ வச்சு தாரேன், வருமானத்தை தாரேன். வேற என்ன வேணும்? யாருக்கு? கொஞ்சங்க தள்ளி இருங்கோ. உன் பேர் என்னம்மா? அனிதா. வீட்டுக்காரர் பேர் என்ன? விகாஸ். கண்ண மூடு பாப்பா. நீ 60, 72, 30. சரி, கரெக்ட், ஓகே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஆடுவரை ஆட்டம்
ஆயிரத்தில் நாட்டம் கூடும் வரை கூட்டம். பக்கத்துல வாமா. அப்படி கண்ண முடிக்கா. சொல்றத மட்டும் கவனிச்சு வா. கருப்பசாமி, நிம்மதியாக வாழ்வோம் என்று தொடங்குற வாழ்க்கையில் 1000 சோதனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன். நான் பட்ட அனுபவத்துல இந்த உலக வாழ்க்கை கடவுள் எப்படி வச்சாலும் சரிங்கிற அளவுக்கு என் மனச கொண்டு வந்துட்டேன். 2 பிள்ளையில ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில குறை வருமோன்னு நினைச்சேன். அதுக்கும் நீ ஒரு இடத்த குடுத்து தெளிவு பண்ணியிருக்க. என் மாங்கல்யத்துக்கு பங்கம் வந்துருமோன்னு பயப்பட்டேன். என் புருஷன காப்பாத்திட்ட. ஆனா, இப்ப அவங்கெல்லாம் என் உடல்நிலைய பத்தி பயப்படுறாங்க. என் இதயத்துல பிளாக் இருக்குன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. செக் பண்ணி பார்த்தீங்களா? பிளாக் இருக்கா? யார் போய் பார்த்தா? கொஞ்ச நேரத்துக்கு வா, இதயத்தை பத்தி கவலைப்படுறா. இப்ப நானே உண்மையை தான் சொல்ல போறேன். பிளாக் இருக்குன்னு கவலைப்படுறான். அது கூட தப்பு. பக்கத்துல வாங்க. ஆனா நுரையீரல இருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்புல அப்பப்போ வலியும் வேதனையும் வேதனைப்படுத்துது. இதுல படபடப்பு போன்ற உணர்வுகள்லாம் வருது. அதனால ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடு உங்களுக்கு தோன்றியது உண்டு. ஆனா இன்று வரை இனிமேலும் அப்படி ஆயுளுக்கு பங்கம் நடக்கப் போவதே இல்லை. அதனால இந்த குறைகளை நீங்க நீக்கிக்கிடலாம். இது வீண் பயம். இது வெறும் கற்பனை கதை. செம்மையாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன்னு முதல்ல சொல்லிட்டேன். இந்த மாதத்துல நல்லா ஓட்டுறேன். காலைல வந்துட்டு வா. நீ உட்காருமா. நீ மட்டும் காலைல வந்துட்டு வாப்பா. கற்பனை பண்ணி மனிதனுக்கு வந்து பொய் வலின்னு ஒரு வலி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு அந்த வலிய பத்தி? மனவலி. மனது வருத்தப்படுகிற பொழுது இந்தந்த இடங்கள்ல அங்கங்கன வலிக்கும். நம்ம உடனே நினைச்சுக்கிடுவோம், நம்ம இதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம். நீங்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவமும் மனோதத்துவம் என்னும் ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த நூலை நீங்க படிச்சீங்கன்னா மனிதனுக்கு மன வலியும் கூட உடலையும் உணர்ச்சியும் போய் தொடும். ஆனா அதை போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த ஆதாரமும் கிடைக்காது. எந்த ஆதாரமும் கிடைக்காது. அதனால மனதை உறுதிப்படுத்தி விட்டால் நோய் இல்லை. இப்போ எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு 30 நாள் 35 நாளாக உங்க தொழில்ல ஒரு சின்ன தடை. அதனால இடத்தெல்லாம் மாற்ற வேண்டாம். உங்க தொழிலை நான் வசம் பண்ணி செம்மையாக்கி தரேன். ஜெயிச்சுக்கலாம். இந்த நான் தரக்கூடிய பணத்தை கொண்டு போய் அங்க வை. வீணா சோதனையில மாட்ட வேண்டாம் மகனே. சந்தோஷமா இரு. வெற்றி ஆகுவார். ஆமா. உனக்கு என்னமா வேணும்? இன்னொரு 40 நாள் பொறுமையா இரு. ஜெயிச்சு தரேன். சரி. மகிழ்ச்சி அடையுங்கள். அதே திருவண்ணாமலை நிறைய பணங்களை விட்டுட்டு நான் நஷ்டப்பட்டு இருக்கேன். நிறைய பணங்களை விட்டுட்டு நான் நஷ்டப்பட்டு இருக்கேன். எங்கம்மா பணத்தை விட்டீங்க? பணத்தை யார்கிட்டயாவது கொடுத்து இழந்தவங்க யாருப்பா? வா. யார்கிட்டடா கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். முருகா! என்னப்பா உங்க வீட்டு பக்கம் நீங்க வந்தோன்னா முருகான்னு கூப்பிடுறேன். என்ன விஷயம்? உங்க பேர் என்ன? இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாங்க. 1000 மலர்களை வெந்நீர் கொடுங்களப்பா. கற்பனை செய்யாத உலகம் பக்கத்துல வரணும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லைக்குள்ள தாண்டி போனோம்னா முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. இருக்காரா? அது மட்டும் இல்லாம எல்லையில இடப்புறத்துல பார்த்தா கன்னிமாரம்மன் அப்படின்னு சொல்லி
சில தேவதைகள், பச்சையம்மன் சொல்லி ஒரு அம்பாள், இவங்கெல்லாம் அந்த எல்லையில இருக்காங்க. ஆனா இப்ப சில ஆண்டுகளாக தொழிலாலும் மனவருத்தப்பட்டு, உறவினர்களால் பகைக்கப்பட்டு, இப்ப நீங்க சில லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? இந்த பணம் காவல் நிலையம் போய் வருமா? அல்லது கருப்பசாமி உன் சக்தியால எங்களுக்கு கிடைக்குமா? எங்களுடைய எதிர்கால வாழ்வு அந்த செல்வத்தை நோக்கி இருக்கு. இதை எங்களுக்கு வாங்கி தரணும்ங்கிறது உங்களுடைய எண்ணம். உண்மையா இல்லையா? அதுல ஒரு பெண்ணால அங்க ஒரு பகையும் பிரச்சனையும் வரும். அதுல சில அவமானங்களும் தவறுகளும் நடக்கும். ஊர் வழக்குகள் போன்றவைகளை நடத்தி வேதனைப்பட்டு தான் என்னைய பார்க்க வந்திருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. ஓய் உட்கார்ல சதுர்வேதா ஒழுங்கா உட்காருக்கல. சதுர்வேதா இப்ப அந்த பொண்ணு என்ன செய்ய? குச்சின்னு ஒரு முறைக்கு 2 முறை குச்சின்னு அடிச்சுட்டாங்க. குச்சிட்டு 2 முறை அடிச்சுட்டாங்க. யா- காசை கேட்டதுக்கு. அடிச்சு குச்சின்னு காதை அறுத்து காதுல கையெல்லாம் போட்டு ரொம்ப பேச்சர் பண்ணிட்டாங்க. அரை பொண்ணு சைனும் தொலைஞ்சு போச்சு. 2வது போட்டு சைனு போட்டு இந்த சைனு வாப்புச்சு இழுத்து அடுத்து இந்த வளையம் போயிடுச்சு. அதே மாதிரி ஆயிடுச்சு. கண்ணை மூடி என்னைய மட்டும் சிந்தனை பண்ணுங்க. கர்மசாமிக்கு இந்தா பகையில்லாம அந்த பணத்தை வாங்கி தரேன். சனி பகவானை கொஞ்சம் துதித்துக்கொள். வாங்கி தரேன். 1.5 மாதத்துல அந்த விவகாரம் முடிஞ்சு போயிடும். பகையில்லாம 4 பெரியோர்களை வச்சு பக்கத்துல வாமா பேசி தெளிவாக நடத்தி வெட்டியாச்சு. வாடா, பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியாடா? எடுங்க, 2 பேரும் எடுங்க. எடுத்து சென்று வந்து வெற்றியுடன் வாங்க, சாப்பிட்டு போங்க. திருவண்ணாமலை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? வாப்பா வாப்பா வாப்பா. இருக்கட்டும். அது என்னது? ஷாபாஷ். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அம்மாவும் அற்புதங்கள். வாப்பா, வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருது. யாருடா அது? 3 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கோவில் வளத்தை பற்றி சமுதாயமா கூடியிருந்து பேசி குழப்பமெல்லாம் வந்துருச்சு. அதுல சில வழக்குகள்லாம் நடந்து இப்ப நான் அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து இப்ப எல்லாம் ஒண்ணா கும்பிடுறது மாதிரி வந்துட்டாங்க. அந்த தெய்வத்தினுடைய நிலை அங்கு. ஆனா இப்போ 1.25 ஆண்டுகளாக ஜாதகம் கிரகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கல்யாண காலம் கூடிடுது. ஆனா கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. அப்ப கிரகம் உண்மையா இருக்கு, ஆனா நடைமுறை உண்மையா இல்லையே. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று வரலாம். என்ன அதிசயமா பார்த்தேன் முருகா. இருதார யோகம் உள்ளவன் உன் பையன். ஏன்னு கேட்டேன். உன்னுடைய முன்னோர்களும் அதே நிலையில உடையவங்க. 2 முண்டாட்டி கதை உள்ளவங்க. உண்மையா? அந்த பாரம்பரியத்துல தான் இவன் பேரனா வந்து பிறந்திருக்கான். இந்த பிறவில இவனுக்கும் 2 முண்டாட்டியா இருந்தா இனி உள்ள காலத்துல தாக்கு பிடிக்க முடியுமா? செட் ஆகாது. அதனால அந்த கலத்தர தோஷத்தை தீர்த்து தெளிவாக இவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தாரேன். இதற்கிடையில கல்யாணம் வரை பேசி ஒரு தெளிவில்லாம போய் பிரிவு ஏற்பட்டு வேதனை ஆயிடுது. உண்மையா இல்லையா? அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி வெற்றிகரமா கல்யாணத்தை முடிச்சுட்டு இருந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம். வாப்பா, விநாயக பெருமானே. விநாயகர் வராரு. எங்க இருக்காருப்பா? இருக்காரா? இந்தா வெற்றியோடு தலைவலி எல்லாம் வெற்றியா நடத்தி தரேன். சின்ன புள்ளவன் ஜெயிச்சிட்டேன். சின்ன புள்ள சாமி தலைவலி ரொம்ப அடிக்கடி வருது. கண்ண முடிக்காடா தம்பி. இனிமே வராது. செம்மையாயிட்டான். 3:30க்கு என்னைய பார்த்து போங்க. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க.
கர்மசாமிக்கு தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? எங்க இருக்கான் பையன்? ஆ? புரியல எனக்கு ஒண்ணு. கால் வந்துட்டு வா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. என்னம்மா திருப்பதி வெங்கடாஜலபதி வராரு, அவருக்கு எதுவும் வேண்டுதல் பண்ணி வச்சிருக்கிய? போகலையா? போகல. அதான் ஏழு மலை வாசா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே. உட்கார். உன் மகன் ஹைதராபாத் ஆந்திரா பகுதியில் தான் இருக்கான். தனியே இருக்கானான்னு பார்த்தேன். சோடியாக போனோமுன்னா கோடிச்சனம் கையை தட்டும். அப்படி இருக்கான். எப்படி வீட்டுக்கு வந்து சேர்க்கணுமா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டோம், ஒன்றா சேர்த்துருவோம். போ. சதுர்வேதா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. வாமா. ஒரு பெண்ணால ஒரு பெரிய பூகம்பமே நடந்து முப்பெரும் பிரிவாக குடும்பம் பிரிந்தது. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வாழ வைக்க, உன் பிள்ளைய உன்னை பார்க்க வைக்க. சரி, உட்காருமா, கொண்டு வந்து சேர்க்கிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்த மகன். அப்பா எல்லாருமே இந்த பூமியில கடன் பட்டவங்க தாண்டா. நீ பணத்தால கடன் பட்டிருக்க, பிரச்சனையால கர்மாவால நாங்க கடன் பட்டிருக்கோம். இன்னொரு கால் வந்துட்டு வா. கண்கள் காட்டும் கனவினிலே உன்முகம் இருக்கும். மனைவி மக்கள்லாம் எங்க இருக்காங்க? எந்த ஊர்ல? நீ எங்க இருக்க? இங்க இது எந்த ஊரை கூப்பிட்டுருக்கேன்? எதுக்கு அங்க இருக்க? பிறந்த ஊர் திருவண்ணாமலையா? சரி, கால் வந்து. என்ன இவனுக்கு என்ன குழப்பம்? எல்லா பக்கத்தையும் அடைச்சிட்டானா? உட்கார். கடந்த 3 ஆண்டு காலங்களாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே தடைப்பட்டு நின்றது. அதனால பொல்லாத கடன் பட்டு திரும்ப செல்லக்கூடிய வழி இல்லாத வேதனையில் இப்போ வாடி இருக்க. அதனால சட்டப்படி வழக்குகள் வராம உன்னைய காப்பாத்தி கடன்ல இருந்து மீட்டி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. எந்திக்கிறதே கஷ்டமா இருக்கு, தொப்பையை குறைக்கணும். ஒரு வாரம் கேட்டுக்காடா, நடத்தி தந்துருதேன். என்ன வேணும்? இந்தா உனக்கு பணம் கிடைக்கும். கடன்ல இருந்து 3 மாதத்துல வெற்றி ஆகுவ. போயிட்டு வா. கர்மசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் எல்லை. திருவாரூர் திருவாரூர் வரேன். திருவாரூர் எல்லை பைசில் யாரு வராங்க? திருவாரூர் அண்ணாச்சி, மனுநீதி சோழனுக்கு கோயில் எங்க இருக்கு அண்ணாச்சி? அங்க மனுநீதி சோழனுக்கு இல்ல, ராஜராஜ சோழனுக்கு தான் இருக்கு. மனுநீதி சோழனுக்கு கோயில் எங்க இருக்கு? உங்களுக்கு திருவாரூரா? திருவாரூர் இல்லையா? நீங்க திருவாரூர்ல எந்த இடம்? வலங்கைமான் பாடைகட்டி மாரியம்மன் கோயில். சரியா? திருவாரூர்ல தியாகராஜ சாமி திருக்கோயில
சுற்றி வந்தீங்கன்னா வலப்புறம் போய் அப்படி இடப்புறதுன்னா இடது பக்கத்தில் மனுநீதி சோழனுக்கு அடையாள சின்னம் வச்சுருக்காங்க. பசு வந்து மணி அடிக்கிறது மாதிரி. அதான் மனுநீதி சோழனுடைய இடம். பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு?